நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதிஹாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத் வேதः மாமயம் பிரதரிஷ்யதி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். தத்வேன யஹ சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்சயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. பகவத் பக்தர்கள் கூடியிருக்கும் இந்த சபையில் பராசர மகரிஷி அருளி செய்துள்ள ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கு இடப்பட்ட நியமனம். அந்த பெரிய சாஸ்திரத்தில் என்ன ஆழ்ந்த கருத்துகள் சொல்லப்பட்டனவோ அதில் ஒரு சிலவற்றை கூறுகிறேன். புராணங்கள் 18, அதில் சாத்விக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6. பிரம்மாவுக்கு 3 குணங்கள் எப்போதும் உண்டு. அதில் ஓரொரு குணம் ஓரொரு காலத்தில் அதிகமாக இருக்கும். சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் சாத்விக புராணங்களை பாடுகிறார். ரஜோகுணம் மேம்பட்டிருந்தால் ராஜச புராணங்களை பாடுவார். தமோகுணம் அதிகமாக இருந்தால் தாமச புராணங்களை பாடுகிறார். அதுல சாத்விக புராணங்கள் 6க்குள்ளே பாகவத புராணத்துக்கும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கும் தனி சிறப்பு. இவ்விரண்டு புராணங்களும் பூரணமாக புராணங்களுக்கு நிற்க வேண்டிய அடையாளங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவை. ஒரு புராணம்னால் 5 அடையாளங்கள் இருக்க வேண்டும். சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச வம்சானுச்சரிதஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம் என்று சொல்லுவார்கள். சர்க்கம்னு சொன்னால் படைப்பு, சிருஷ்டி. பிரதிசர்க்கம்னு சொன்னால் சிருஷ்டி முடிந்த பிற்பாடு லயம்னு சொல்லப்படும் அழிவு, பிரளயம். வம்சம்னால் சூரிய வம்சம், சந்திர வம்சம், இத போல இருக்கிறதுல நடந்த கதைகள். மன்வந்தரம்னால் பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுதுக்குள்ளே வெவ்வேறு மனுக்கள் ஆட்சி புரிவார்கள். அவர்களுடைய காலத்துக்கு ஒரு மன்வந்தரம் என்று பெயர். அந்த மன்வந்தரத்துல நடந்த சரித்திரங்கள். கடைசியா வம்சானுச்சரித்தம்னால் அந்தந்த வம்சத்துல நடந்த கிளைக்கதைகள். சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், வம்சானுச்சரித்தம், மன்வந்தரம் என இந்த 5 அடையாளங்கள் பூரணமாக இருந்தால் அது பூரணமான புராணம். புராணம் புராணம்ங்கிற சப்தத்துக்கு பொருள் என்ன? புரா அபிநவம் புராணம். புரான்னு சொன்னா புராதனம், பழசுன்னு அர்த்தம். மிகவும் தொன்மையானதாக இருந்தாலும் அன்றன்றைக்கு பிரிக்கரிச்சே புதுசான அர்த்தங்கள் கிடைக்கும். விஷ்ணு புராணத்தை எத்தனையோ பேர் சொல்லி இருப்பார்கள். நீங்களும் பல பேரிடத்தில் கேட்டு இருக்கலாம். எத்தனை முறை கேட்டாலும் இப்ப கேட்க ஆரம்பிக்கச்சே இன்றைய வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்கிறது. சொல்லு புரா அபி நவம் புராணம். பகவானே அப்படித்தான். எத்தனை தரம் போய் சேவிச்சாலும், அதே ஸ்ரீநாத்ஜியை சேவிச்சாலும் இன்னைக்கு போறச்சே புதுசா தானே இருக்கார். ஒரு சாப்பாடை இன்னைக்கு கார்த்தால சாப்பிட்டா ராத்திரி சாப்பிட மாட்டோம். ஒரே குழம்ப 3 நாள் பண்ணா நிச்சயமா சாப்பிட மாட்டோம். ஆனா அப்படி இல்லையே. எங்கே இப்போ உலகத்துல ஏதோ ஒரு கதை புத்தகம் கொடுக்குறோம்னா ஒரு தரம் படிச்சா 2வது தரம் படிக்க மாட்டோம். ஆனா விஷ்ணு புராணத்தை இத்தனை தரமும் படிக்கிறோமே. ஒரு சித்திர மாசம் வரச்சேவும் ஸ்ரீராமாயண கதை நவாகம் வைக்கிறாளே.
ஒரு ஆடி மாசம் வரச்சேவும் பாகவத புராணம் கேட்கிறோமே. ஏனால் அதில் அத்தனை ஆழ்ந்த கருத்துகள் உள்ளன. மேலும் சிரவணமே பாபங்களை போக்கும். பகவானை பத்தி கேட்க கேட்க மச்சித்தாக மத்கத பிராணாக கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. கண்ணனே கீதையில சாதிக்கிறார், என்னுடைய கதையை கேட்கறதுலே என் பக்தனுக்கு அவ்வளவு ஆசை அர்ஜுனா. அதை பேச பேச உள்ள முருகிறது, கண்ணில் ஜலம் வருது, தொண்டை கரகரக்கிறது, தழுதழுக்கிறது, பேச முடியாத நிறுத்தி விடணுமா. இதை பத்தி ஒரு ஸ்லோகமே உண்டு. ஆஹ்லாத சீத நேத்ராம்புகு புலகீகிருத காத்திரவான் சதா பரகுணாவிஷ்டா திரஷ்டவியா சர்வதேகிபிகி. பகவான் நினைத்து மயிர்கூச்சலோடே, ரோமஹர்ஷம்னு சொல்ற மொழியும், மயிர்கூச்சோடே தழுதழத்து கண்கள்ல இருந்து காவிரியும் தாமிரபரணியும் ஓடணுமா. அப்படி ஓடிண்டு யார் அந்த கதையை கேட்டு இருக்கானோ அவன் தான் என் பக்தன். அவனிடத்தில் எனக்கு அதிக பிரீத்தி உண்டு. அவன் ஏது கேட்டாலும் நான் கொடுக்கிறேன். ஆனா அர்ஜுனா அவன் என்கிட்ட ஒண்ணுமே கேட்கறது இல்லை, என்ன மட்டும்தான் கேட்கிறான். அதனால பகவத் கதைன்னு சொன்னாலே அது அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவ அமுதம். திருக்குடந்தை ஆறாவமுதம்னு பெருமாளுக்கு திருநாமம். ஆறாத அமுதனால் எத்தனை தர அனுபவித்தாலும் போருங்கிற எண்ணம் வராது, பழசுங்கிற எண்ணம் வரவே வராது. அதுதான் புராணங்களுக்கே இருக்கிற பெருமை. ஒரு சில ஸ்லோகங்கள் விஷ்ணு புராணத்துக்குன்னு சொல்லப்படுகின்றன. அது என்னன்னு முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் பராசரருடைய வைபவம் பார்ப்போம். கேட்டு இருக்கிற சிஷ்யர் மைத்ரேயர். மைத்ரேயர்ங்கிற சிஷ்யருக்கு தான் பராசர முனிவர் உபதேசிக்கிறார். அவர் எதுக்கு கேட்டுண்டாருங்கிறதையும் பார்ப்போம். சாத்விகானி புராணானி ஸ்ரேயாம்சி நிகிலான்யபி தத்ர பாகவதம் சிரேஷ்டம் ததோ வைஷ்ணவம் உத்தமம். சாத்விக புராணங்கள் சிறந்தவை, அவைகளுக்குள் பாகவத புராணம் சிறப்புடையது. அதை காட்டிலும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சிறப்புடையது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாத்விக புராணங்கள் சிறந்தவை, அவைகளுக்குள் பாகவத புராணம் சிறப்புடையது. அதை காட்டிலும் ஸ்ரீ விஷ்ணு புராணம் சிறப்புடையது. ஏனால் விஷ்ணு புராணத்தை புராண ரத்னம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார்கள். ஒரு ரத்னம்னு சொன்னாலே அது மற்ற கற்களை விட சிறப்பு வாய்ந்தது தானே. ஸ்தோத்திர ரத்னம்னு யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களுக்கு தான் ஸ்தோத்திர ரத்னம்னு பெயர். அதே போல மந்திர ரத்னம்னு பெயர். எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம்னு சொல்லுவோம். அதுல துவய மகாமந்திரத்துக்கு தான் ஏற்றம். அத மந்திர ரத்னம்னு சொல்லுவா. அப்ப ஒண்ணு மந்திர ரத்னம், ஒண்ணு ஸ்தோத்திர ரத்னம். அத போல இப்ப நாம பார்க்க போறது புராண ரத்னம். அதத்தான் இங்க ஸ்லோகம் சொல்றது. புராணமேதச்ச சதிருஷம் நகி அந்நது உபபத்யதே. இத போல மற்றொரு புராணம் தேடினாலும் கிடைக்காது. ஏனால் பாந்தி அத்திர வியாபகா மந்திராக அத்திர அர்த்த பஞ்சகம் ஸ்பஷ்டம். இந்த விஷ்ணு புராணத்துக்கு தனி சிறப்பு சொல்றார். பகவானை பற்றியும் அவன் நமக்குள் எப்படி வியாபிச்சிருக்காங்கிறத பத்தியும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கான். பரமாத்மா ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் படைச்சவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவரை பத்தி நம்மை பத்தி அறிய வேண்டும். பிறந்ததற்கு பயன் அவன் அடையணுங்கிற புருஷார்த்தம், அவனே புருஷார்த்தம், அவனே பிராபியம், அடையும் இடம் அப்படிங்கிறது தெரிய வேண்டும். அவர் அடைவதற்குண்டான வழி புரியணும். எல்லாம் நன்னா இருக்கு, அந்த பொருள் தான் வசந்தது, அடையணும்னு முடிவு பண்ணிட்டு சாமி வழியே தெரியல தவிக்கிறேன்னா அப்ப வழி தெரியணுமோ இல்லையோ. அதனாலதான் முதல்ல நம்மை பத்தி, அடுத்து பரமாத்மாவை பத்தி, அடுத்து அவரை தான் அடையணுங்கிற புருஷார்த்தத்தை பத்தி, அவர் அடைவதற்குண்டான வழியை பத்தி இந்த நாளும் தெரிஞ்சுட்டாலும் அப்ப நேத்திக்கே அடைஞ்சிருக்கலாமே, முந்தா நாள் கூட போய் சேர்ந்திருக்கலாமே. ஏன் இன்னும் இந்த சம்சாரத்துல உழன்னு இருக்கோம்னால் போக ஒட்டாம எதுவோ தடுக்கிறது. அது எது தடுக்கிறதுங்கிற விரோதி. என தடுப்பு தெரிஞ்சாதான் அதை தள்ளிட்டு போக முடியும். யாரோ ஒருத்தர் பின்னாடி இழுக்கிறார், வண்டியை கலப்புறோம், விறு சத்தம் போடுறதே விட நகர மாட்டேங்குது. ஏன் சுவாமி நான் எல்லாம் போட்டாச்சு, சாவியை போட்டாச்சு, கலப்பியாச்சு, நிறைய எரிபொருள் இருக்கு, போக வேண்டியதானேன்னா யாரோ பின்னாடி கயத்தை போட்டு இழுத்துட்டு இருக்கா. அப்ப எப்படி வண்டி மேல போகும்? அதை போல இந்த வண்டி மோட்சத்தை அடையணும்னு சொன்னா பின்னாடி யார் இழுத்துட்டு இருக்கான்னு தெரியணுமே. அவர்களை கூட்டு இழுக்காதேன்னு வெட்டி விடணும். அப்பதான் வண்டி முன்னேற்ற பாதையில போகும். எதேதோ விரோதிகள் நம்மள தடுக்கிறா.
இதைத்தான் பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், பிராபிய ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் என்று 5 சொல்லுவார்கள். இந்த 5 அடிப்படை. இது தெரிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையே சிறக்கும். அர்த்த பஞ்சகம், அர்த்த பஞ்சகம்னு சொல்றோம். பிராபியஸ்ச பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யகாத்மனஹ, பிராப்தியுபாயம் பலம் பிராப்தேஹ, ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையஸ்ச மகாத்மானஹ வேத வேதார்த்தவாதினஹ. ஒரு அழகான ஸ்லோகம். இந்த 5 எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் யார்? கண்டிப்பா தெரியணும். என்னை படைத்த பரமாத்மா யார்? தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை அடையணுமே. எதுக்காக? அவர் தான் புருஷார்த்தமா? அது புரியணும். எத்தனையோ அடையலாமே. ஏன் அவர் அடையறதான் புருஷார்த்தமா இருக்கணுமா? இந்த லோகத்துல நான் சௌக்கியமா இருக்கிறதே புருஷார்த்தம் தானே. அவரையே அடைய வேண்டும். வரலாம். அப்ப புருஷார்த்தம் எது? அடைவிக்கும் வழி எது? அடைய ஒட்டாம தடுத்துன்னு இருக்கிறது யார்? இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் தெரியணும். நாம ஓடின்னு இருக்கிற வாழ்க்கைக்குள்ள இதுக்கு எங்கேயாலும் பதில் தெரிய போறதா? நாம படிக்கிற பௌதீகத்திலேயோ ரசாயனத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ கணக்கு பாடத்திலேயோ இந்த 5 பத்தி நிச்சயமா பேச போறது இல்லை. அவ வேற ஏதேதோ சொல்லிக் கொடுக்க போறா. அப்படின்னாவது இப்ப கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க படிச்ச படிப்புல இது சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. வேலைக்கு போற இடத்துலயும் இதை பத்தி பேச போறது இல்லை. அவ 5 இல்ல 500 சொல்லிக் கொடுப்பா. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டி 5 தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்காம 5 லட்சம் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் பயன் இல்லை. அறிய வேண்டி 5. இதைத்தான் ஞாதவ்ய பஞ்சக ஞானம்னு சொல்லுவார்கள். அறிய வேண்டி 5 பத்தின ஞானம் இருந்தால் வாழ்க்கையை பற்றி அஞ்ச வேண்டாம். அறிய வேண்டாத 500 பத்தி தெரிஞ்சிட்டு இருந்தா வாழ்க்கை அச்சப்பட வைக்கும். அதனால 5 தெரிஞ்சுட்டா அஞ்ச வேண்டாம். அப்படி வேணா வச்சுங்களேன். பயப்படாம இருக்கணும்னா அப்ப இந்த 5 விஷயத்தை பத்தின ஞானம் வேணும். அந்த 5 விஷ்ணு புராணத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டது. எஸ்யாது சரமம் ஜன்ம பகவத் பக்திசாலினஹ தஸ்ய ஸ்ருதிபதம் பாதி யாதி புராணம் வைஷ்ணவம் பரம். இந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்றது? யாருக்கு இது கடைசி ஜென்மமோ அவனுக்குத்தான் விஷ்ணு புராணம் கேட்கும் பாக்கியம் கிடைக்கும்ங்கிறது. இனிமே ஒருத்தனுக்கு இந்த ஜென்மம் இல்லை அப்படின்னு இருந்தா அவன் விஷ்ணு புராணத்தை கேட்கும் பாக்கியம் பெறுகிறான். நாம நினைச்சிட்டு இருக்கிறது விஷ்ணு புராணத்தை கேட்டுட்டா அடுத்த ஜென்மம் இல்லைன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அடுத்த ஜென்மம் இல்லாதவனுக்கு தான் இது காதலியே படும் நாள். எது முன்னே எது பின்னேன்னு விசாரம் பண்ண வேண்டிதான். விதை முன்னாடியா செடி முன்னாடியான்னு கேட்டு இருக்கோம் பாருங்க. ஏதோ ஒண்ணு முன்னாடி கிடைச்ச வரைக்கும் லாபம் இல்லையோ. அப்ப இதனால் அது கிடைக்கிறதா இருக்கட்டும், அதனால் இது கிடைக்கிறதா இருக்கட்டும். யாருக்கு இது கடைசி ஜென்மமோ அப்ப நம்ம எல்லாரும் ஒரு உறுதிக்கு வந்துடணும். இப்போ அடுத்த பிறவிக்கு ஆசைப்படக்கூடாது. இனிமேல் கண்ணனுடைய திருவடிகளை அடையணும். விஷ்ணு சாயுஜ்ய மோட்சத்தை அடையணும். கண்ணனு நாம ஆனந்தமா வாழணும். அதுக்குத்தான் நாம பிறந்திருக்கோமே தவிர பிறந்ததே கர்மங்களை தொலைக்க, பிறந்த இடத்துல இன்னும் கர்மங்களை சேர்த்துண்டு உழலுவதற்கு வழி பார்க்க கூடாது. இருக்கும் கர்மங்களை தொலைச்சு பகவானுடைய திருவடிகளை அடையணும் இல்லையோ, அவனுக்கு தான் இது கிடைக்கிறதுங்கிறார். எஸ்யாது சரமம் ஜென்ம பகவத் பக்திசாலினா தஸ்ய ஸ்ருதி பதம். ஸ்ருதி பதம்னா அவன் காதுக்குத்தான் இது விழறதுங்கிறார். இந்த விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகம் ஒருத்தன் காதுல விழறதுன்னா அது அவனுக்கு கடைசி ஜென்மம். இனிமே அவன் பிறக்க மாட்டான். இது வசத்தியா சொல்லிடுவா. அதுக்குன்னு கேட்டுட்டு எழுந்து போயிட்டாலாம் அந்த பேரு கிடைக்காது. பின்ன சொன்னாரு சாமி ஸ்லோகத்துல அப்படித்தானே சொல்லியிருக்குன்னா, இப்ப ஸ்லோகத்துல சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லட்டுமா? நீங்க விஷ்ணு புராணம் கேட்டிருக்கீளோ? கண்டிப்பா கேட்டிருக்கேன். முன்னாடியே கூட கேட்டிருக்கேன். அப்ப விஷ்ணு புராணம் கேட்டிருக்கேன்னு ஆயிடும். ஆனா அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்றது? கேட்டு இருக்கிறீர்களா அப்படின்னு அது கேட்கறது. இப்போ கேட்டிருக்கீங்களான்னா கேட்டு அதன்படி இருக்கிறீர்களான்னு அர்த்தம். நாம கேட்டிருக்கோம்னா ஒரு வார்த்தையா நினைச்சுடுறோம். அப்படி வச்சு கூடாது. கேட்கணும், கேட்டபடிக்கு இருக்கணும் இல்லையோ, அது போதுமே. அப்ப கேட்டிருக்கோங்கிறதுக்குள்ளே இதை அடங்கி வச்சு பாருங்க. அதனால விஷ்ணு புராணத்தை கேட்டு கேட்டபடி வாழ்ந்தால் கண்டிப்பா இதுதான் கடைசி ஜென்மம்னு சொல்றார்கள். ந சேது ந கயா கங்கா ந காசி நச்ச புஷ்கரம் அருகந்தி வைஷ்ணவஸ்ய அஸ்ய கலாம் கோட்டி சதாமபி. இந்த விஷ்ணு புராணத்தினுடைய 16இல் 1 மடங்கு கூட, ஏன் 1 கோட்டியில் 1 மடங்கு கூட சேதுவோ கயையோ கங்கையோ காசியோ ஏன் புஷ்கர கஷேத்திரமோ ஆகாது. இது இத்தனை இடத்துக்கும் போயிட்டு, கங்கைக்கும் போட்டு, காசிக்கும் போட்டு, கயைக்கும் போட்டு, ஆனா அங்க இருக்கிற பகவான் இடத்துல பக்தியே இல்லாம போயிட்டு வந்தேன்னு காசி செலவழிச்சு என்ன லாபம்? இப்போ அது இல்லை. இருக்கும் இடத்திலிருந்து விஷ்ணு புராணத்தை கேளு. அதுல சொன்னபடிக்கு உயர்ந்த குணத்தை வளர்த்துக்கும். ஆத்ம குணத்தை வளர்த்து கொண்டால்
இருக்கும் இடத்துல பெருமாளே காசி நிறைய கொண்டுட்டு போறார். நம்ம ஒன்றும் பணம் செலவழிக்கணும்னு சம்பிரதாயத்துல யாருமே சொல்ல மாட்டார்கள். மனம் செலவழிக்கணும், அதுதான் வேணுமே தவிர பணச்செலவுனாலே இன்னும் சம்பாதிக்கணும்னு தோணும். ஆனா மனத்தை நன்னா பண்படுத்திட்டோம்னால் இருப்பதை கொண்டு திருப்தி அடைஞ்சுடுறோம். இல்ல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மனுஷனுக்கு எப்போ இந்த ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகும்? எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணிட்டா அவன் முழு மனுஷனாகிறான். இது நாம நினைச்சுட்டு இருக்கோம், அது நடக்கவே நடக்காது. என்ன லோகத்துல இந்த ஆசை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது தாவும், அது முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது தாவும். இதை தாவ வைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பான். அடுத்து 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 விஞ்ஞான முன்னேற்றம் வந்துட்டே இருக்கு. வசதி வாய்ப்பு எல்லாம் நம்ம எப்படி சொகுசா இருக்கலாமோ, எப்படி சோம்பல வளர்த்துக்கலாமோ அதற்கு வேண்டி எல்லா பொருட்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்துறாலும் இல்லையோ. அப்ப மேல 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 ஆசைப்படும். ஆனா உண்மையில எது தெரியுமோ சுகம்? நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு சுகம் நம்ம நினைக்கிறோம். ஆசைகள் இல்லாம அடிக்கிறது தான் சுகம், உண்மையான சுகம். ஆசைகளையே குறைச்சுட்டோம், ஆசைகளை தாண்டிட்டோம்னு வச்சுங்க, அப்ப நிஜமான சுகம். ஆனா எல்லா ஆசையும் நாம நிறைவேற்றிக்கணும் சுகம்னா அந்த சுகம் வரவே வராது. அது காணல் நீரை போல அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்குன்னு போகுமே தவிர எங்க இருக்குன்னு கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இங்க இருக்குன்னு பிடிக்கணும் இல்லையோ, அது இருக்கக்கூடியது பகவானுடைய திருவடிகள் தான். அதனால கயையோ காசியோ காஞ்சியோ இல்ல, விஷ்ணு புராணத்தில இருந்து அந்த பெருமை அடையலாம். கிமத்திர பகுனோக்தேன புராணஸ்யாஸ்ய வைபவம் நாராயண பரம் பிரம்ம யஸ்ய சக்தஹ ஞதீரிதும். இந்த புராணத்தின் பெருமையை என்னன்னு சொல்லுவேன்? புராணம் வைஷ்ணவாத் அந்யத் மகன்னாமாஸ்தி கிஞ்சன ந விஷ்ணோ பரமம் தெய்வம் லோகே வேதேச்ச திருஷ்யதே. வேதத்தினுடைய சாரமான பொருள் பகவானை பத்தி நமக்கு தெளிவா பளிச்சுன்னு உள்ளங்கை நெல்லிக்கனியை போல காட்டி கொடுக்கக்கூடிய உயர்ந்ததுதான் விஷ்ணு புராணம். இந்த புராணத்தை பத்தி யாமுனாச்சாரியருங்கிற ஆள வந்தார். ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியன் ஆள வந்தார். நாதமுனிகளுடைய பேரன். அவ ரெண்டு பேருமே அவதரித்தது காட்டு மன்னார் கோவில்ங்கிற க்ஷேத்திரம். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிதம்பரத்துக்கு பக்கத்திலே வீரநாராயண பெருமாள் காட்டு மன்னார் கோயில். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்றோம் இல்லையோ. அதுல நாத யாமுனர்கள் ரெண்டு பேர். அவ ரெண்டு பேரையுமே பெற்று கொடுத்தது காட்டு மன்னார் கோயில் தான். ராஜமன்னார்குடி, மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். காட்டு மன்னார்குடி சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டு மன்னார்குடி. அந்த தாத்தாவுக்கு பேரன் தான் ஆள வந்தார். அவர் ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு கிரந்தமும் சதுஸ்லோகின்னு மற்றொரு ஸ்தோத்திரமும் பாடியிருக்கார். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் அவர் கொண்டாடுறார், தத்வேனயः சித் அச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரஹ சந்தரசயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமஹ முனிவராய பராசராய. பராசர முனிவருக்கு வணக்கம். எதற்குனால் நாம எது ரொம்ப குழம்பி போயிருக்குமோ அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தி விட்டாரோ இல்லையோ. ஒரு மனுஷனுக்கு எல்லாத்த விட என்ன தெரியுமோ குழப்பம்? நான் எதுக்கு பிறந்தேன்? ரொம்ப அடிப்படையா இருக்கே சாமி இந்த கேள்வி. அதுலயே குழப்பமானா அதுலதான் குழப்பம், வேற எதுலயும் யாருக்கும் குழப்பம் இருக்கிறது இல்லை. ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன் வாழறேன், ஏன் சம்பாதிச்சேன், இதெல்லாம் ஒண்ணும் பெரிய குழப்பமே இல்லை. முதல்ல பிறந்திருக்கேன் இல்லையோ. எதற்காக இப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எதுக்கு இப்படி பிறந்தேன், ஏன் இப்படி இருக்கேன், இது எல்லாரிடத்துலயும் ஒரு கேள்வி இருக்குமே. இது எப்ப தெரியுமோ வரும்? நமக்கு 15 வயசு இருக்குச்சே, 25 30 தெம்பா ஓடின்னு இருக்கிறச்சேல அந்த கேள்வி வரவே வராது. ஒரு 45 வயசு தாண்டணும். தாண்டின பிற்பாடு நம்ம கூட இருந்து படிச்சுட்டு இருக்கிற பிள்ளையும் பொண்ணும் வெளியில படிக்கிறதுக்கு கிளம்பி போகணும். போன பிற்பாடு அப்ப தனிமை வரும். வர்றச்சே கொஞ்சம் மெதுவா உட்காந்துப்போம். உறவுக்காரர்கள்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பார். வேலை கொடுத்தவர் கண்டிப்பா ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பார். நீ செஞ்சது போராதுன்னு அவரே வைவார். இது இத்தனையும் நடக்கும். நடந்த பிற்பாடு மெதுவா யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்போம். எதுக்கு நான் ஓடி இருக்கேன், எதுக்கு பிறந்திருக்கேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா அதை யோசிச்சா நம்ம படிச்ச எந்த புஸ்தகமும் அதுக்கு பதில் சொல்லாது. நாம படித்த எல்லா புஸ்தகத்திலையும் எப்படி வாழணும்னு இருக்குமே தவிர ஏன் வாழணும், எதுக்கு பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு அதுல பதில் இருக்காது. அப்ப தேட ஆரம்பிப்போம். ஓஹோ, இந்த புஸ்தகங்கள்லாம் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லயும் என்ன இருக்கு, அதையே படிக்கலையேன்னு அப்பதான் ஆரம்பிப்போம். முதல்ல மொழி தெரியணும் இல்லையா. எதையும் பெருசா ஆங்கிலத்திலயோ மற்றதுலயோ எல்லாத்தையும் எழுதி வைக்கல. எதுக்காக பிறந்திருக்கேன், ஏன் இருந்திருக்கேன் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இல்ல தமிழ் பாஷையில இருக்கு. அப்ப அதை முதல்ல தெரிஞ்சுட்டு இருக்கணும்.
இப்ப வாய்ப்பை நழுவிடாத தெரிஞ்சுடணும். நம்ம குழந்தைகளுக்கான தமிழை விட்டு கொடுக்காது இப்போதே கற்றுக் கொடுத்துடணும். தமிழே கற்றுக் கொடுக்காது போயிட்டா நம்ம புகார் பண்ணக்கூடாது இல்லையோ. அதுக்காக பாஷையை கண்டிப்பா முதல்ல தெரிஞ்சு விடுவோம். இப்ப அதுக்கு அஸ்திவாரம் போட்டு வச்சுட்டோம்னால் அப்புறம் என்னைக்கு நமக்கு தேவையா இருக்குமோ மேற்கொண்டு கத்துக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தே, ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதிக்கிறார், தத்வேன யஹ சித் அஜித் ஈஸ்வர தத் ஸ்வபாவ. சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் இந்த 3 பேரை பத்தியும் பராசரர் தெளிவா சொன்னார். தத்துவேன உண்மையாக, சித் அச்சித் ஈஸ்வர தத் ஸ்வபாவ. சித்து ஜீவாத்மாங்கிற நான், அச்சித்து இதோ இந்த சரீரம் கண்ணால பாக்குற இது இத்தனையும், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் இவா 2 பேரையும் ஆட்டி படைக்கும் சர்வேஸ்வரன் பிரம்மம். சித்தையும் அச்சித்தையும் ஈஸ்வரனையும் பத்தி யார் எல்லா சந்தேகங்களையும் போக்கி இதுதான் சித் ஸ்வரூப ஸ்வபாவம், இதுதான் அச்சித் ஸ்வரூப ஸ்வபாவம், இதுதான் ஈஸ்வர ஸ்வரூப ஸ்வபாவம் என்று யார் ஒருத்தர் தெளிவா படம் போட்டு காட்டினாரோ அந்த பராசரரை வணங்குகிறேன். என இது நமக்கு தெரியாத படுத்தினா குழப்பம். ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அது தெளிவா இல்லைன்னு வச்சுங்க, ராத்திரி தூக்கமே வராது. எத்தனையோ நாள் இது என்னதுன்னு தெரிஞ்சிருக்க மாட்டோமா? அதை போலத்தானே நான் யாருன்னே தெரியலையே சுவாமி, நிஜமாவே போத்திருக்கு. அப்பா ஆறு அம்மா ஆறுன்னு சின்ன வயசுல தொலைச்சிட்டார், எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அவருக்கு வயசாக என்ன மன அழுத்தம் வரும் தெரியுமோ. யாரும் தெரியலையே வந்துட்டோமே. அப்ப அந்த அப்பா அம்மா கூட தெரிஞ்சு விடலாம், யாரான ஒருத்தர் இவர் தான்ப்பா அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிடுவார். ஆனா இந்த தாய் தந்தை மட்டும் என்ன பெறல போட்டிருக்கே, அவ இந்த பிறவியில தானே என்ன பெற்றிருக்கா. இதுக்கு முன்னாடி யாரு அனைத்துக்கும் யாரு மாதா பிதாவா இருக்கார் அதை தெரிஞ்சுக்கலையேங்கிற தவிப்பு வந்துடுத்துனால் அப்ப நிஜமாவே தூக்கம் வராது இல்லையோ. அதனாலதான் அதை சொல்லி கொடுத்த பராசரருக்கு நன்றி. அவருக்கு முதல்ல கிருதஜ்ஞதை. ஒரு புஸ்தகத்தை பத்தி நம்ம கேட்க போறோம்னால் அதை பாடினவருக்கு நன்றி அறிவுதல் இருந்தால் தான் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதே புரியும். அப்ப பராசரருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல்ல வணக்கம் சொல்லிக்கணும். அவர் தான் ரிஷி எழுதியிருக்கார். அந்த ரிஷி சாமானியப்பட்டவர் இல்லை, வசிஷ்டருடைய வம்சத்திலேயே அவதரித்தவர். வசிஷ்டர் மூத்தவர், பிரம்மாவுக்கு புத்திரர். முதல்ல பிரம்மா படைக்க ஆரம்பிச்சே வசிஷ்டரை தோற்றுவித்தார். எவ்வளவு பெரிய வித்வான், ராமனுக்கே அத்தனையும் கத்துக் கொடுத்திருக்காருனால் அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். வசிஷ்டருடைய குமாரருக்கு சக்தின்னு பேர். சக்தியினுடைய குமாரர் பராசரர். பராசருடைய திருக்குமாரர் வேதவியாசர். வியாசருடைய குமாரர் சுகாச்சாரியர். எப்பேற்பட்ட பரம்பரை! இதுல ஒத்தரான தங்களுக்குன்னு வாழ்ந்தவளா. இவ யாருக்கு வாயை திறக்க வேண்டிய தேவையே கிடையாது. நமக்காகத்தான் பேசியிருக்கா. நாம பேசாது போயிட்டால் நம் மக்களுக்கு நல்லது தெரியாத போட போறதேன்னு அத்தனை ஆர்வம். அந்த ஆர்வத்துல 4 லட்சம் ஸ்லோகம், 1 இல்லை 2 இல்லை 18 புராணங்கள் சேர்ந்தால் மொத்தம் 4 லட்சம் ஸ்லோகம் முழுக்க தர்மம். ஒன்னே விஷயம் பல தடவை வராப்புல இருக்கும். ஆனா பல்வேறு கோணத்துல சொல்லியிருப்பா. ரொம்ப கட்டமான அர்த்தங்களை எல்லாம் ஒரு கோணத்துல ஒரு தடவை சொன்னா மனசுக்கு புரிபடாது. அது அப்படியே ஏதோ குழம்பராப்புலயே இருக்கும். அத பல்வேறு கோணத்திலே இருந்து சொன்னோம்னா ஓஹோ இதத்தான் சொல்றாப்ப இருக்கு அப்படிங்கிற தெளிவு வர சொல்லியோ. அதுக்கு எல்லாத்தையும் வாசிக்கணும். ஒன்றை பல தடவை கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்டுட்டா இதெல்லாம் புரியாது.